ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஆக்டர் சுவாமிநாதன் வந்துட்டு தாய் செல்வம் சருடைய நியூ சீரியல்ல இருந்து குவிட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் அப்டேட் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரியலில் பாரதி கண்ணம்மா சீசன் 1 ஹீரோ ஆக்டர் அருண் தான் வந்து கமிட் ஆகியிருந்தாரு. பட் சில ரீசன்ஸ்னால அவரை சேஞ்ச் பண்ணிட்டு ஆக்டர் சுவாமிநாதன் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்டர் சுவாமிநாதன் வந்து அந்த சீரியல் இருந்து குவிட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் சைட்லேருந்து அவர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் டீம் சைடில், அதாவது என்னுடைய சோர்சஸ்லாம் விசாரிச்சப்போ கொஞ்சம் பேர்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அவர் தான் கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படி ஸ்ட்ராங்காக சொன்னதால தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ்மே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில பேர்கிட்ட கேட்டால், அந்த டீம்லேயே இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டால், ஆமா அவர் வந்து குவிட் பண்ணிட்டாரு, வேற ஒருத்தவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வருது. ஸோ சுவாமி சைட்ல இருந்து அவரே வந்துட்டு ரிப்ளை எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா சைட்ல இருந்து அவர் குவிட் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு வந்துட்டு இது வரைக்குமே அவர் பர்சனலாக அந்த ஒரு எந்த ஒரு மெசேஜுமே அவர் சைட்ல இருந்து வரல. பட் என்னுடைய சோர்சஸ் சைட்ல கேட்டப்போ, ஆமா அவர் வந்து சீரியல்ல இருந்து குவிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் மற்றபடி அந்த டீம்ல இருக்க மற்றவங்கள்ட்டலாம் கேட்டால், இல்லையே அவர் தான் ஹீரோவா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னமுமே அந்த சீரியலுடைய ஹீரோட ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆக்டர் சுவாமிநாதன் வந்துட்டு ஒரு 2 பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்ல அவர் சைட்லேருந்து ரிப்ளை வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து அந்த சீரியல் பண்ணல. ஸோ இப்போ வந்து வேற ஹீரோ தான். ஸோ அகைன் ஆக்டர் அருண்க்கு கேட்டு போவாங்களா, இல்லை வேற யாராச்சும் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், சரி சுவாமி வந்து நியூ சீரியல் பண்ணலையே, அப்போ காற்றுக்கனவெளி கண்டினியூ பண்ணலாமே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, காற்றுக்கனவெளியுடைய டிஆர்பி தான் டிசைட் பண்ணும். ஸோ இப்போ ரீசன்ட் வீக்ஸ்ல விளையாடுற டிஆர்பியுமே வந்துட்டு ஒரு 2.9 சம்திங் தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியுடைய லாஸ்ட் சீரியல் டிஆர்பி வைஸ் அவங்க தான் இருக்காங்க. ஸோ டிஆர்பி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களையுமே அந்த இடத்துல வச்சிருக்க முடியும். ஸோ ஒருவேளை பிக் பாஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது, அது வரைக்குமே காற்றுக்கனவெளியுடைய ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, மேரேஜ் டாக் வச்சியும் அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் என் பண்ணிடுவாங்க. சுவாமி ஃப்ரீயா இருக்காரு, அதுக்காண்டி அந்த சீரியல் கொஞ்ச நாள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய நியூ சீரியல்ஸ் லைனப் அவங்க கிட்டயுமே இருக்கு. ஸோ பிக் பாஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது 10 PM ஸ்லாட்ல ஒன்று கை வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பிரைம் டைம் சீரியலும் முடிய போகுது. ஸோ அந்த பிரைம் டைம் சீரியலை முடிப்பாங்களா, இல்லை நான் பிரைம்க்கு மாற்றுவாங்களா, இல்லை வந்துட்டு நான் பிரைம்ல ஏதாச்சும் நியூ சீரியல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 சீரியல்ஸ் கிட்ட விஜய் டிவிலே வரப்போகுது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்த்தா காற்றுக்கனவெளி சீரியல் என் பண்றதுக்குமே நிறையவே சான்ஸ் இருக்கு. பட் ஒருவேளை இந்த மேரேஜ் டாக் எபிசோட்ஸ் வந்து நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கினா மேபி அவங்க கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 12:30க்கு சீரியலை மூவ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு முடியும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, சுவாமி வந்துட்டு அந்த சீரியலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் கன்ஃபார்மே கூட. ஸோ நியூ ஹீரோ யார் கமிட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் கேவியுடைய இந்த என் பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ வீடியோக்கு நடுவில் வந்துட்டு நான் ஒரு 6 நியூஸ் சீரியல் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.